அப்படின்னு சொல்லி முகத்தை பற்றி பார்க்கலாம். முகத்துக்கு அரபியில் வஜுன்னு சொல்லுவாங்க. வஜுகும் அப்படின்னா முகம்னு அர்த்தம். தமிழில் அழகான வார்த்தைகள் நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறோம். மூஞ்சி, முகர, முகம், முகத்துக்கு வித்தியாசம். முகர அப்படின்னா எதுக்கு சொல்லுவாங்கன்னா, சில பேர் சொல்லுவாங்க முகரேப்பார் அப்படின்னா. முகரங்கிறது எதுனா மிருகத்துக்கு கொடுக்கக்கூடிய சேஃப். இந்த ஆடு, மாடு, கரடி, ஒட்டகம் இதுக்கெல்லாம் ஒரு சேஃப் இருக்குல்ல. இதுக்கு இப்போ யானைக்கு பார்த்தீங்கன்னா மூக்கு பெருசாக, யானைக்கு மூக்கு பெருசாக. அப்போ புலிக்கெல்லாம் என்ன பண்ணணும், வாயு ரொம்ப பெருசாக. ஒரு மானையே முழுங்குற அளவுக்கு வாயு பெருசாக. இந்த மாதிரி கால்நடைகளுக்கு கொடுக்கறதுக்கு பேர் முகரைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இருக்குல்ல, அதுக்கு இருக்கக்கூடிய சேஃபுக்கு என்ன சொல்லுவாங்க தமிழில் முகரைன்னு சொல்லுவாங்க. மூஞ்சி அப்படின்னா இந்த பல்லி, பூச்சி, இந்த கரப்பாம்பூச்சி இதுக்கெல்லாம் பார்த்தோம்னா இதுக்கு ஒரு சேஃபு முகம். அதுக்கு வாயு, கண்ணெல்லாம் இருக்கும். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க மூஞ்சின்னு சொல்லுவாங்க. முகம் அப்படிங்கிறது மனிதனை கொடுக்குறது. மனிதன் என்ன பண்ணுவான், கோபத்தின் காரணமாகவோ இல்லை கெட்ட குணம் அவன் முகத்தில் வந்துருச்சுன்னா ஒரு திட்டப்போ சொல்லுவான் அவன் மூஞ்சி முகரை அப்படின்னா என்னது மிருகம் ஆகிட்டான்னு சொல்றதுக்கு திட்டுறதுக்காக பயன்படுத்துவாங்கன்னு சொல்லி பாரதியார் தன்னுடைய பாடல்களில் அதை எழுதியிருக்காங்க. தமிழுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. அரபியில் அல்லாஹாலா முகத்தை பயன்படுத்தி எந்தெந்த விஷயத்துலலாம் அல்லாஹாலா முகங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கான் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாம் குரானில் ஒரு 2-3 இடம். அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கிபுலா சம்பந்தப்பட்ட வசனங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2வது சூறா, அதாவது பக்கரா சூறாவில் 115வது வசனம், ஒரு 144 வசனம் சயக்கூருடைய அந்த பக்கத்தில் லாஸ்ட் பக்கத்தை பார்த்தோம்னா ஒரே ஆயத்து திரும்ப வரும். அது தரா தப்பல்லுபமா. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் சம்பந்தமாக தான் பேசியிருக்கேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை கடமையான சமயத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தொழுகை வைக்கிறார். அப்போ எந்த திசையை பார்த்து தொழுகணும்? நம்ம தொழுகைக்கு பல விஷயங்கள் வச்சுருக்கோம். இன்னைக்கு தொழுகையில் பல அடிதடி நடக்கும். கையாக்கலாமா வேணாமா, கையை தூக்கலாமா தூக்கக்கூடாது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல முறைகளில் தொழுதுருக்காங்க. பல முறைகளில் அல்லாஹ் தக்பீரை கட்டாமல் தொழுதுருக்காங்க. நபிஸ்லாம் தக்பீர் கட்டி தொழுதுருக்காங்க, கையை தூக்கி தொழுதுருக்காங்க, உட்கார்ந்து தொழுதுருக்காங்க, படுத்து தொழுதுருக்காங்க. பல முறைகள் இருக்குது தொழுகக்கூடிய முறைகள். அது எல்லாருமே செய்யறதுக்கு ஒருத்தர் ஒரு இமாம் வழிகாட்டுறார். ஆனால் அதுக்கு பேர் மதுகம். வழிகாட்டுபவர் அர்த்தம். மதுகம் தான் என்னன்னா முதல்ல இப்போ எந்த திசையை பார்த்து தொழுகணும் அப்படிங்கிறப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க மக்காவையும் பார்க்கணும், பைத்துல் முகத்தஸையும் பார்த்த மாதிரி. நீங்கள் மக்காவுக்கு போனீங்கன்னா ரஹம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதாவது மக்கா காபத்துல்லாவுக்கு மேலே மழை பெய்ஞ்சிச்சுன்னா மேலே இருக்கக்கூடிய தண்ணி வலியக்கூடிய இடம் ஒரு சின்னதாக ஒரு இது இருக்கும். அதுக்கு ரஹம்னு சொல்லுவாங்க. அதில் தண்ணி வலியும். அந்த திசையில தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து தொழுவாங்க. அந்த திசையில் நின்று தொழுவா காபத்துல்லாவும் பார்த்த மாதிரி ஆகிடும், பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழுத மாதிரி இருக்கும். அப்போ ஆரம்பத்தில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் முகத்தஸை தான் முன்னோக்கி தொழுதாங்க. காபத்துல்லாவோடு சேர்த்து பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழுதாங்க. அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செஞ்சு எங்கே போயிட்டாங்க, மதீனாவுக்கு போயிட்டாங்க. மதீனாவுக்கு போனதுக்கப்புறம் காபத்துல்லா இருக்கிறது வேற திசை, பைத்துல் முகத்தஸ் இருக்கிறது வேற திசை. என்ன பண்ணுறாங்க, நான் பைத்துல் முகத்தஸ் திசையை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதா காபத்துல்லா முதுகுக்கு பின்னாடி. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினைக்கு தொழுது முடிச்சுட்டு அல்லாஹ்ட்ட அழுகிறாங்க. தினைக்கு வானத்தை பார்த்து அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, யா அல்லாஹ் திசையை காபத்துல்லாவை பார்த்து தொழுவதற்குரிய பாக்கியத்தை அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்குறேன். கேட்டுக்கிட்டே இருந்ததுக்கப்புறம் 17 மாதம் மதீனாவுக்கு போய் எத்தனை மாதம், 17 மாதம் பைத்துல் முகத்தஸை பார்த்து தான் தொழுதாங்க. ஒரு நாள் அசர் தொழுது கொண்டு இருக்கிறப்ப 2 ரக்காய் தொழுதுதான். மீதி 3வது ரக்காயத்தில் வஹி வந்துருச்சு. தொழுதுகிட்டு இருக்கப்பே வஹி வந்துருச்சு. இந்த வசனம் வரும் கது, அதாவது 2வது சூறாவில் 114வது வசனம். கது நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா. நபியே, நாம் உன் முகம் அடிக்கடி வானத்தை நோக்கி காண்கிறோம். நல்லாவே சொல்கிறான், நபி நீ அடிக்கடி வானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, எதுக்கு நீ வானத்தை பார்க்குறீங்கன்னு தெரியும். ஃபனுவல்லி கிப்லத்தன், திரும்பிக்கோ தர்வாஹா, நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய அந்த காபத்துல்லாவை பார்த்து உங்கள் முகத்தை திரும்பிக்கோங்க. என்ன சொன்னேன், ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம். மஸ்ஜிதில் ஹராம்னா வைத்துறாரு காபத்துல்லாவுக்கு பேர். அல்லாஹ் தஆலா பல பேர் வச்சிருக்காங்க காபத்துல்லா. அது இந்த இடத்துல மஸ்ஜிதில் ஹராம், ஹராமுடைய அந்த
காபத்துல்லாஹி பக்கம் உங்கள் முகத்தை திருப்பிக்கோங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சட்டம் இறங்க. இப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, இஸ்லாத்தில் முதல்ல ஒரு சட்டம் இருக்கும், பின்னாடி என்ன பண்ணிடும் அல்லாஹ் தஆலா அந்த சட்டத்தை வேணாம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பல சட்டங்கள் இருக்கும். அந்த காலத்துலலாம் தொழுதுட்டு இருக்கப்போ பேசுவாங்க, கை காலெலாம் ஆட்டுவாங்க, பின்னாடி எல்லாம் என்ன பண்ணிட்டா பேசக்கூடாதுன்னு சட்டம். இந்த மாதிரி பல சட்டங்கள் இருந்துச்சு. இதனால மது அருந்திட்டு தொழுது வருவாங்க, மது ஹராம்லாம் இல்லை. பிற்காலத்தெல்லாம் என்ன பண்ணான், மதுவை ஹராமாக்கணும், பருதாலாம் போட மாட்டாங்க, எல்லாம் பருதாவை கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சட்டமாக எல்லாம் இறக்கணும். அந்த மாதிரி முதல்ல இஸ்லாத்தில் மாற்றப்பட்ட சட்டம் எது அப்படின்னா இப்னு அப்பாஸ் சொன்னால் கிப்லாலாம் முதல்ல அல்லாஹ் மாற்றினான். ஒரு சட்டம் இருந்துச்சு, அது நம்மளுக்கு செய்ய வேணாம், இந்த சட்டம் தான் உங்களுக்கு இஸ்லாமிய சட்டம்னு சொல்லி இந்த இஸ்லாத்தில் முதல் மாற்றப்பட்ட சட்டம் எது, கிப்லாவை தான் நான் மாற்றினா நம்மளுக்கு காபத்துல்லா பார்த்து தொழுவுங்க அப்படின்னு சொல்லி நபிக்கு சொல்லிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸர் தொழுகையில என்ன பண்ணிட்டாங்க, காபத்துல்லா பார்த்து தொழுக ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா 3 இடத்துல ஒரே வார்த்தை வரும், பனுவல்லி வகிபல இது வரும். பவல்லி வஜஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம் 3 இடத்துல வரும். 3 இடத்துல தான் அப்படிதான் அதே வார்த்தை 3 இடத்துல வரும். ஏன்னா திரும்ப எல்லாம் எதுக்கு 3 வாட்டி சொல்கிறோம் அப்படின்னா சில இமாம்கள் அதுக்கு விளக்கம் எழுதக்கூடியவங்க சொல்கிறாங்க, முதல் மக்காவில் இருக்கப்போ எங்கே பார்க்கணும், ஒரு காபத்துல்லாவில் உட்காந்து இருக்கப்போ காபத்துல்லாவை தான் பார்த்து தருவோம். இன்னொன்று காபத்துல்லாவில் வெளியே ஊரில் இருக்கார், அதே ஊர் ஆனால் அங்கே இருந்தாலும் அதுவும் காபத்துல்லாவை தான் பின்பற்றுது. 3வது வெளிநாடுகளில் இருக்கிறவங்களும் காபத்துல்லாவை தான் பார்த்து தருவோம். அப்படிங்கிற சட்டத்துக்காக தான் 3 தடவை அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கான்னு சொல்லி முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் அவங்களுக்கு விளக்கம் சொல்கிறாங்க. இப்போ எல்லாருமே என்ன பண்ணணும், காபத்துல்லாவை பார்த்து தான் தொழுகணும் அப்படிங்கிறாங்க. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர் ரபியா பின் காபு ரலியல்லாஹு அன்ஹு. திரும்பி இதில் இந்த ஹதீஸ் வருது, இந்த ஆயத்து இதற்காக தான் இறக்கப்பட்டுச்சு, அதாவது கிப்லாவை மாற்றுறதுக்காக தான் இறக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, ஒரு தடவை இதுதான் இப்போ நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் எந்த சமயத்துலேயும் காபத்துல்லாவை பார்த்து தான் தொழுவோம். பயணத்தில் இருக்கிறப்ப மட்டும் என்ன பண்ணலாம், ஒருத்தர் பயணத்தில் இருக்கிறப்ப அதுக்கு ஒரு ஆயத்து இருக்குது, இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமாக நாளைக்கு விளக்கமாக சொல்லுவோம். நாளைக்கு இரவு தொழுகை இஷாவுடைய தொழுகை 9:15 நடைபெறும். நாளைக்கும் லைலத்துல் கத்ராக இருக்கலாம், அவ்வளோதான். இன்னைக்கு லைலத்துல் கத்ராக இருக்கலாம், யாரும் முடிவுலாம் செய்ய முடியாது. எல்லாரும் பெருமணிக்காரங்களாம் புது ட்ரெஸ் போட்டு வரனால லைலத்துல் கத்ராலாம் ஆகாது. எல்லாம் இன்னைக்கு நாடுறோம்னா அன்னைக்கு தான் என்ன பண்ண, நாளைக்கும் லைலத்துல் கத்ராக இருக்கலாம் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் நாளைக்கு 9:15 இஷாவுடைய தொழுகை நடக்கும். இந்த முகம் சம்பந்தப்பட்ட சில விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் சில குறிப்புகளை நாளைக்கு பயான்ல சொல்லிடுறோம். நவைத்து சொர்மதனின் நதாரின் அலி ரமலான ஆதிஹி சனதி லில்லாஹி தஆலா